வணக்கம். என் பெயர் சாரதி. கதையின் தலைப்பு கலங்கரை விளக்கு. கலங்கரை விளக்கு. ஆசிரியரும் வாசிப்பவரும் சாரதி. சென்னை உலக வர்த்தக மையத்தில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை அறிவுத்திறன் பற்றிய கண்காட்சி நடந்து கொண்டிருந்தது. இதில் ஏகப்பட்ட பலதரப்பட்ட நுண்ணறிவு இயந்திரங்கள், கருவிகள் வைக்கப்பட்டிருந்தன. எல்லாமே கணினி மூலம் இயங்குவதால் பாதுகாப்பு காரணமாக வெளியிலிருந்து வரும் மக்களின் செல்போன் சேவைகள் முடக்கப்பட்டிருந்தன. செல்போன்கள் இயங்கவில்லை என்பதால் மக்கள் பொருட்காட்சியினால் வந்தவுடன் எந்த ஸ்டாலுக்கு எப்படி எங்கு செல்ல வேண்டும் என்று குழம்பினர். இதற்கு உதவும் வாயிலாக நுழைவாயிலேயே ஒரு வழிகாட்டும் சேவை பற்றி அமைக்கப்பட்டு இருந்தது. அதில் ஒரு பெண் நின்று கொண்டு கேட்பவர்களுக்கு வழியை காண்பித்துக் கொண்டிருந்தாள். நுனிநாக்கு ஆங்கிலமும் நாகரிக தமிழும் அசைந்தாடின. நேர்கொண்ட பார்வை, ஆனாலும் வருபவர்களுக்கு வழியை சாய்ந்து வணங்கி வழியை விழிகளாலும் வாய்மொழிகளாலும் காண்பித்துக் கொண்டிருந்தாள். வணக்கம் சார், நீங்கள் நேராக ரைட்டில் போய் கடைசியில் லெஃப்டில் திரும்புங்க, அங்கிருந்து 3வது ஸ்டால் சார். கேட்பவர்கள் யாராக இருந்தாலும் இவளுடைய அக்கறையான பெருமூச்சு விடாது வழிகாட்டும் சொற்களுக்கு நிச்சயமாக தேங்க்ஸ் கூறுவார்கள். பலர் இவளது மெழுகு தோற்றத்தையும் தொய்வடையாத சேவையும் வைத்து இவள் ஒருவேளை செயற்கை மிஷின் மனுஷியாக இருப்பாள் என்று சந்தேகித்தனர். செயற்கை மிஷின் பொருட்காட்சியில் இயற்கை மனுஷியாக கண் பார்வையற்ற பாவை இவள் கணினி உலகிற்கு கண்ணும் கருத்துமாக வழிகாட்டி கடமையை செவ்வனே செய்து கொண்டிருந்தாள். முற்றும்.